கிரக தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்னைக்கு வந்து ஹாரோஸ்கோப்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பாத்தீங்கன்னாக்கா மைனஸ் பிளஸ் எல்லாமே இருக்கும். சில பேருக்கு அந்த தடைகள் இருக்கும், திருமண தடைகள் இருக்கும், எல்லாமே பாத்தீங்கன்னா கிரகதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரகதோஷம் இருந்துச்சு பாத்தீங்கன்னாக்கா தெளிவான ஒரு சிந்தனையா ஒரு முடிவு எடுக்க முடியாது, தப்பா முடிவு எடுப்பாங்க. உடம்புல இருக்கக்கூடிய 9 ஓட்டைகள் இருக்கு பாத்தீங்களா, அதான் பாத்தீங்கன்னா நவகிரக ஆட்சி, அது சக்தியை எடுக்கக்கூடிய. இல்ல கிரக தோஷம் இருக்கு அப்படின்னாக்கா உங்களுக்கு 9 ஓட்டைகளை பாத்தீங்கன்னா பாதி வேலை செய்யும், பாதி வேலை செய்யாது. தோஷம்னா என்ன? அடைக்கப்படுகிறது, உங்களுக்கு வர வேண்டிய சக்தி வருவதில்லை. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். மரத்தில் நேராக வைப்பது மட்டும்தான் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். காரிய சித்தி தடை, அதே மாதிரி உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அண்டி வர்றது, தாண்டி போற விஷயங்கள்லாம் இல்லாம நமக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை ஆற்றலை பெருக்கக்கூடிய சக்தி எல்லாம் தீய சக்திகளை தூக்கி எறிஞ்சிட்டு பாசிட்டிவ் மட்டுமே கொடுக்கக்கூடியது. பிளானட்ஸ் வேவ்ஸ் அழகா இழுத்து வச்சிருக்கக்கூடிய விஷயம். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். என்ற பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கிரக தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்னைக்கு வந்து ஹாரோஸ்கோப்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பாத்தீங்கன்னாக்கா மைனஸ் பிளஸ் எல்லாமே இருக்கும். சில பேருக்கு அந்த தடைகள் இருக்கும், திருமண தடைகள் இருக்கும், எல்லாமே பாத்தீங்கன்னா கிரகதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரகதோஷம் இருந்துச்சு பாத்தீங்கன்னாக்கா தெளிவான ஒரு சிந்தனையா ஒரு முடிவு எடுக்க முடியாது, தப்பா முடிவு எடுப்பாங்க. அன்மேட்சிங் ஃபார்முலா இருக்கும் எப்பொழுதுமே. நம்ம ஒன்று நினைச்சிட்டு இருப்போம், ஏதோ ஒன்று வந்து லாக் ஆகும். ஏதோ ஒன்று லாக் ஆகிற நேரத்தில் நம்ம நினைச்சது எல்லாமே வீணா போயிடும். ஆக மொத்தத்துல நம்மளுடைய கிரக கோச்சாரம் பாத்தீங்கன்னாக்கா அது பேலன்ஸ்ல இல்லாம இருந்துச்சுனாக்கா தப்பு. ஸோ அப்போ இது பேலன்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் மூலிகைகள் பாத்தீங்கன்னா நிறைய மூலிகைகள் இருக்கு. எதெல்லாம் 9 பிளானட்ஸ் அப்சர்வ் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன? அருகம்புல், அதே மாதிரி வில்வம், வன்னி, இந்த மூணும் பாத்தீங்கன்னா செம்ம ஸ்பெஷல். இந்த அருகம்புல், வன்னி பிளஸ் வில்வம், இதை வச்சுதான் இன்னைக்கு நம்ம இந்த பரிகாரமே செய்ய போறோம். இந்த பரிகாரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப சிம்பிள். நம்ம பரிகாரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தனியா போயிட்டு இருக்கிறதுக்கும் ஒரு 3 பேர் போயிட்டு இருக்கிறதுக்கும் ஒரு பெரிய சவுண்ட் இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனையில இருக்கும், ஏதாவது பிரச்சனை இருக்கும்போது 2 பேர் கூட இருந்தா ஒரு பலம் வரும் பாத்தீங்களா? அந்த மாதிரி இயற்கையான ஒரு பலங்கள், வளங்கள், தெய்வத்தோடைய சங்கல்பங்கள் இதெல்லாம் கூட இருந்துச்சுனாக்கா இந்த மாதிரியான கிரக தோஷங்கள் பிளஸ் நெகட்டிவிட்டியை நம்ம அசால்ட்டா அதோட தவிடுபடியாக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, கிரகதோஷம் பாத்தீங்கன்னாக்கா இது எந்த வெரைட்டி வேணாலும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும், அது சைன பரீட்சையா இருந்தாலும் சரி, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு புலங்காயுத தோஷம் இருந்தாலும் சரி, எதுக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் தான் வன்னி மரம், இல்லைன்னாக்கா உங்களுக்கு வில்வ மரம். இந்த ரெண்டுத்துலயுமே என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, கை அப்படி வச்சுட்டு நெத்திய வச்சுட்டு நமக்கு என் கிரகதோஷம் விலக வேண்டும், அவ்வளவுதான் சிம்பிள். என் கிரகதோஷம் விலக வேண்டும். அப்போ உங்க கையில, உங்க பாக்கெட்ல, இல்லைன்னா உங்களுடைய உடம்புல அருகம்புல் கூட இருக்கணும். பாக்கெட்ல கொஞ்சம் அருகம்புல் சின்னதாக எடுத்து வச்சுக்கலாம். அதாவது 1-2 வைக்கணும், ஒரு கட்டாவே கூட வச்சுக்கலாம். ஆக மொத்தத்துல உங்க பேக்ல இருக்கலாம். ஆக வன்னி மரத்தை தொடும் பொழுது, நெத்தியை வைக்கும் பொழுது உங்க பாக்கெட்ல அருகம்புல்னு ஒண்ணு இருக்கணும். ஏன் அப்படின்னா அருகம்புல் கனெக்டட் வித் 9 பிளானட்ஸ். அருகம்புல் வந்து பிளானட்டோடைய கனெக்ட்ல இருக்கும் பொழுது அந்த நேரத்துல நம்ம என்ன பண்றோம், நெத்தியில தலையில வைக்கிறோம், அவ்வளவுதான். இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து மரத்துல இருக்கும். அதுல இருக்கக்கூடிய வைப்ரேஷன் இருக்கு பாத்தீங்களா, இதான் அந்த காலத்திலேயே கட்டிப்பிடி வைத்த மரத்தை கட்டிப்பிடிச்சு ஹீலிங் பண்ணக்கூடிய விஷயம். நம்ம நெகட்டிவிட்டி எல்லாம் எடுத்துக்கும், அதே மாதிரி பாசிட்டிவிட்டியை இந்த பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருந்து கொடுக்கும் பொழுது உடம்புல இருக்கக்கூடிய 9 ஓட்டைகள் இருக்கு பாத்தீங்களா, அதான் பாத்தீங்கன்னா நவகிரக ஆட்சி, அது சக்தியை எடுக்கக்கூடிய. ஏதாவது ஓட்டை ஒண்ணு பாத்தீங்கன்னா லிங்க் கட் ஆயிடும். அப்ப என்ன ஆகும், உடம்புக்கு தேவையான ஒரு ஆக்சிஜன் கட்டுவது அது ரீதியான வியாதிகள், அது ரீதியான பிரச்சனைகள், அது ரீதியான மூளைக்கு போகக்கூடிய பயன்கள், இதெல்லாமே பாத்தீங்கன்னா டம்ப் ஆகுறது, பம்ப் ஆகுறதுக்கு காரணம். அப்போ 9 ஓட்டைகளும் 9 சாரத்தை இழுக்க வேண்டும் இல்லையா? அப்ப கிரக சூழ்நிலை சரியில்லை, கோச்சாரம் சரியில்லை, இல்ல கிரக தோஷம் இருக்கு அப்படின்னாக்கா உங்களுக்கு 9 ஓட்டைகளை பாத்தீங்கன்னா பாதி வேலை செய்யும், பாதி வேலை செய்யாது. அப்ப எப்படி ஒரு ஃப்ளோ, நல்ல ஒரு வாட்டர் ஃப்ளோ இருக்கும் போது அங்க பிளாக்கேஜ் இருந்தா ஃபுல் தண்ணி வராது பாத்தீங்களா? அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையில எங்கெங்கிருந்து என்னென்ன சாரம் கிடைக்க வேண்டுமோ, அம்சம் கிடைக்க வேண்டுமோ, இது எல்லாமே கிடைக்காம போகும்போதுதான் நம்ம வீக் ஆகுறோம், எங்கேயும் லேக் ஆகுறோம். அப்போ இதைதான் நம்ம உடைக்கிறதுக்கு தான் வன்னி மரத்தை அப்படி வைக்கும் பொழுது அந்த சக்தி வரும்போது 9 ஓட்டையிலும் எங்கேயாவது அடைப்பு இருந்துச்சுன்னா கிரக தோஷம் விலகும். தோஷம்னா என்ன? அடைக்கப்படுகிறது, உங்களுக்கு வர வேண்டிய சக்தி வருவதில்லை. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அப்போ வன்னி மரம் எங்க சார் போறது? ரொம்ப ரேரா கோயில்ல இருக்கும், அதெல்லாம் இப்போ இது மாதிரிலாம் வைக்க விடுறாங்களா என்னன்னு தெரியல. வெளியில இருக்கிற வில்வ மரம், ஒரு வேலை அங்களால போக முடியல, வில்வத்துக்கும் அதே ஒரு எஃபெக்ட் தான். வில்வம் அனைத்தையும் வில்வோம் என்ற அர்த்தம். சரி, இல்ல எனக்கு ரெண்டுமே இருக்கு அப்படின்னா வில்வத்திலையும் செய்யலாம், வன்னிலையும் செய்யலாம். எப்ப வந்தாலும் சரி, நீங்க அருகம்புல் கையில கொஞ்சம் அட்லீஸ்ட் 2-3 பீஸாவது கையில வச்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதோட ஃபார்முலா.
இதை பண்ண பிறகு வீட்டில் இருக்கிற இந்த அருகம்புல் என்ன சார் பண்றது, எடுத்துக்கொண்டு போய் வீட்டில் பூஜை ரூம்ல வச்சிருங்க. காஞ்சாலும் அது அப்படியே இருக்கலாம். 4 பட்டு போச்சுன்னா எடுத்து நம்ம தண்ணியில விட்டுடலாம். அந்த அருகம்புல் இது ஒரு கனெக்டர், ஒரு ரிசீவர் சொல்லுவாங்களா, அதுதான் அந்த அருகம்புல். அருகம்புலுக்கு இருக்கக்கூடிய மேன்வடி சக்தி இருக்கே, அது வேற ஏராளம் ஏராளம் சொல்லலாம். அப்போ 2 கையும் வச்சுக்கிட்டு அந்த மரத்தை அப்படி பிடிச்சிக்கலாம், வச்சுக்கலாம். நெத்தியில வைக்கும் பொழுது உங்க சோலார் பிளெக்ஸ் பிளஸ் துரியம் அக்னா உங்களுடைய மூலாதாரம் எல்லாம் நேர்கோட்டுக்கு வரும் பொழுது 9 ஓட்டையும் சிறப்பாக செயல்படும். இதுதான் சயின்டிபிக்கல் லாஜிக். ஸோ அப்போ நம்ம காலில் கீழே வந்து வெறும் தரையில இருக்கணும். ஸ்லீப்பரோ ஷூவோ இல்லைன்னா ஏதாவது ரப்பர் ஷீட்லயும் நிற்கக்கூடாது, கிரவுண்ட்ல இருக்கணும். இதுதான் ஃபார்முலா. இதை பண்ணும் பொழுது இதை எப்பெல்லாம் பண்ணலாம், உங்களுக்கு எந்த நேரத்தில் வேணாலும் பண்ணலாம். காலை ஈவினிங் தாராளமா பண்ணலாம். இது வந்து நாள் கணக்கு, வெள்ளி திங்கள் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா பிளானட்டுக்கு என்னைக்குமே தூங்குவது கிடையாது, என்னைக்குமே பார்த்தீங்கன்னா அது ரிஃப்யூஸ் பண்றது கிடையாது. ஆக வாரி வாரி அள்ளி தரக்கூடிய எனர்ஜி இருக்கிறது தான். நிறைய மரங்கள் இருந்தாலும் நவகிரக அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய மரம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா வந்தி மரம், அடுத்தது வில்வம், அப்புறம் பார்த்தீங்கன்னா அருகம்புல். இந்த 3யுமே என்ன பண்றோம், கனெக்ட் பண்றோம். ஒருவேளை எனக்கு வந்து வன்னி மரம் இருக்கு, வில்வம் கிடைக்கலன்னா பரவாயில்ல, வில்வத்தை வச்சுக்கிட்டு வன்னி மரத்தை நம்ம மிஸ் பண்ணலாம். ஒரு 2மே கிடைச்சாலும் ஓகே தான். இல்லையா வெறும் வில்வத்தை மட்டுமே பண்ணலாம். 2மே கிடைக்கல சார், இங்க நான் அப்ராட்ல இருக்கேன் கிடைக்கல அப்படின்னாக்கா வில்வ பொடி இன்னைக்கு நிறையவே கிடைக்குது, வேற வழியே இல்லைன்னா, ஒண்ணுமே கிடைக்கலன்னா வில்வ பொடி இல்லைன்னா வில்வ இலை, இதை கையில வச்சுட்டு நீங்க கரெக்டா அதே மாதிரி அந்த இலையோடு சேர்த்து நம்ம ஃபேஸ்ல அப்படி வச்சுக்கணும். அந்த நேரத்துல நீங்க உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கலாம். ஆரம்பத்துல இதை கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது, ஆல்ரெடி ரிஜிஸ்டர் ஒரு பிரெயின். ஸோ இந்த இலை பிளஸ் மரம், அந்த காய் கொடி எல்லாமே சக்தி வாய்ந்தது தான். கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துலதான் இந்த இலை அந்த பவுடர்லாம் வச்சு நம்ம என்ன பண்றோம், அந்த நெத்தியில கொஞ்ச நேரம் வைக்கும் பொழுது பவுடர் ஆக்கும் போது இழுத்து நாசல்ல லாக் பண்ணிக்காதீங்க. அதோடைய வில்வத்தை வந்து நீங்க பொட்டா கூட வச்சுக்கிட்டு நீங்க கூட ப்ரே பண்ணிக்கலாம். ஆக மொத்தத்துல இல்லாத பட்சத்துக்கு தான் சில சைட் ட்ராக் எல்லாம் கொடுத்துருக்கேன். மரத்தில் நேராக வைப்பது மட்டும்தான் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். காரிய சித்தி தடை, அதே மாதிரி உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அண்டி வர்றது, தாண்டி போற விஷயங்கள்லாம் இல்லாம நமக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை ஆற்றலை பெருக்கக்கூடிய சக்தி எல்லாம் வில்வ மரத்தில் உண்டு. வன்னி மரம் ரொம்ப தி பெஸ்ட். எல்லா சிவன் கோயிலையும் இருக்கு, பயப்படவே தேவையில்லை, போய் செய்யலாம். யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ப்ரே பண்ண தான் போறீங்க, புரியுதுங்களா? சில பேர் போய் அந்த வேர் எடுக்கிறேன், பட்டியை நோண்டுறேன், அந்த மாதிரி இருந்தால் தான் கோயிலில் திட்டுவாங்க. நீங்க போய் நல்லா அழகா கை வச்சு நல்லா வேண்டிட்டு வரலாம், தப்பே கிடையாது. வேண்டுதல் என்பது நமக்கு வேண்டும் என்பதை கேட்பதை தான். அதனாலதான் அந்த தள்ளி வைக்காமல் இந்த பரிகாரங்கள் எல்லாம் கரெக்டா வன்னி மரத்தையும் வில்வ மரத்தையும் அருகம்புல் 3யும் அப்படியே கனெக்ட் பண்ணி அது எப்பெல்லாம் அதுல டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, கிரக தோஷம் அது என்ன வேணாலும் சரி, கட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளா இருக்கட்டும், எந்த ராசிக்காரர்களா இருக்கட்டும், எந்த நட்சத்திரக்காரர்களா இருந்தாலும் சரி, அத்தனைக்குமே வன்னி தி பெஸ்ட். அதனால்தான் வன்னி மரம் மிக 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 சிறப்பான சக்தி உடையது, பவித்திரமான உடையது. நம் தீய சக்திகளை தூக்கி எறிஞ்சிட்டு பாசிட்டிவ் மட்டுமே கொடுக்கக்கூடியது. பிளானட்ஸ் வேவ்ஸ் அழகா இழுத்து வச்சிருக்கக்கூடிய விஷயம் நமக்கு பேங்க் மாதிரி. அப்பப்பெல்லாம் எப்பப்பெல்லாம் கிடைக்குதோ கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அதையும் எடுத்துக்கிட்டு நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு நம்ம கிளியர் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். கிரக தோஷம் உங்களை விட்டு விலகுவதற்கு மிக எளிமையான ஒரு விஷயத்தை தான் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.